ஏண்டா கொஞ்சமாச்சும் கருணை காட்டுங்கடா. உங்களுக்கு பாவம்லாம் பார்க்க மாட்டீங்களாடா? எப்பா இந்த அடி அடிக்கிறீங்க. இப்போதான்டா டெஸ்ட் முடிஞ்சது. இப்போ அதுக்குள்ளே ஓடிஐ வந்தது. ஓடிஐல தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சிங்க. ரெண்டாவது மேட்ச் படுக்கவே போட்டிங்கடா அந்த டீமை. ஆனால் ஊரை விட்டு ஊரை வந்திருக்காங்கடாடி. கொஞ்சம் பாசிட்டிவாக கொஞ்சம் ஆடணும்னு நினைக்கிறாங்க. விட மாட்டீங்களடா. அந்த அடி அடிக்கிறீங்களடா எப்பா. தேர்ட் ஓடிஐச்சு கொஞ்சம் பார்த்து கருணை காட்டுங்கடா. நல்ல டீம்டா. நீங்கள் பார்த்து செஞ்சுருங்க. இப்போ என்னன்னா நமக்கு எர்கானா ஸ்டேடியத்தில் நீங்கள் மேட்ச்சு ஸ்டார்ட் ஆச்சு கரெக்டுங்களா? மணி 1:30 மணிக்கு செகண்ட் ஓடிஐ ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா டீம் தான். அதுலேயும் இந்த இஷான் கிஷனும் இந்த சுப்மன் கில்லும் இது T20 இல்லை T10 தெரியல. அவங்க அந்த மைண்ட் செட்டில் வந்து போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அந்த ஆப்கானிஸ்தான் டீமு பவுலரு பார்க்கவே ஒரு மாதிரி பாவம் ஆயிடுச்சுங்க. 2 பேரும் 100 அடிக்கிறாங்க, மொத்தம் 150 அடிக்கிறான். இது T20 மாதிரி மோட்ல ஆடிட்டு இருக்காங்க 2 பேருமே ஓடு. இது அதாவது T20 மோட் இது இல்லையா? அந்த மாதிரி போட்டு புளின்னு புளிஞ்சிட்டானுங்க ஆப்கானிஸ்தான். லிட்டரலி எப்பவுமே ஒன் சைடு கேம் தான். கொஞ்சமாச்சும் இன்ட்ரெஸ்டாக போகணும்னு எல்லாருக்கும் ஆசை தான். போலையே சேப்பாக்கில் போகணுன்னு தான் வேண்டிக்கிறேன். ஏன்னா வந்து டிக்கெட் வேறு எடுத்து வச்சுருக்கேன் சேப்பாக்கில். அந்த மேட்ச் கொஞ்சம் ட்விஸ்டாக இருக்கணும். அதாவது லாஸ்ட் வரைக்கும் கேம் இருக்கணும். ஒன் சைடாக போச்சுன்னா பார்க்குற ஃபேன்ஸுக்கும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் குறையும், நமக்கும் குறையும், அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே குறைஞ்சிருந்தா. கொஞ்சமாச்சும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கடா. இப்போ ஸ்கோர் கார்டு வரேன். அதாவது களம் 8ல் நம்ம ஜெய்ஷாவில் போட்டு ஃபஸ்ட்டே புதைச்சிட்டாங்க. ரெண்டாவது நம்ம ஹிட்மேனு ஆல்மோஸ்ட் 50 அடிச்சிருப்பாப்புல. ஏன்னா அந்த மனுஷன் ஒரு 100 அடிச்சுட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஃபஸ்ட் மேட்ச் ஒரு சான்ஸ் கிடச்சிது. என்ன பண்ணுறது, வில்லையும் திட்ட முடியல, யாரையும் திட்ட முடியல. ஒரு மனுஷன் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த மேட்ச் நல்லா ஃபார்மில் இருந்த மாதிரி இருந்தது. கையிலே அடி வாங்கிட்டப்போ இந்த மேட்ச் ஆட மாட்டார்னு நினச்சேன் நான். ஆடிட்டார், நல்ல வேலை. அது நமக்கு தான் சந்தோஷம் இல்லை. நெக்ஸ்ட் மேட்ச் சேப்பாக்கில் அவர் 100 அடிச்சே ஆகணும், அடிப்பார். கிரில்லு 154 ஸ்கோர், ஸ்ட்ரைக் ரேட் 140. அதாவது T20 ஸ்ட்ரைக் ரேட்டை சூப்பராக ஆடி வச்சிருக்காப்புல கில்லு. என்னத்தை சொல்றதுன்னு தெரில அவர். ஏன்னா எல்லாம் ஏஜ் கம்மி, குவாலிட்டியான ஷாட்டு, அன்வான்ட் ஷாட்டு ஆட பண்ணுறாப்புல, பார்த்து ஆடுறாப்புல. இஷான் கிஷன் எங்கே விட்டாரோ அங்கேருந்தே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காப்புல. அவரு ஒரு மோடில் ஆடிட்டு இருக்காரு. அதாவது இவர் வந்து ஐபிஎல்ல பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாத மாரி இருக்கு எனக்கு. ஆனால் இந்த பெரிய ஒரு 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 ஓடிஐ அது ஒரு இந்தியா டீம்னு வரும்போது தனியாக தெரியும் இஷான் கிஷன் இல்லையா? உங்களுக்கும் தெரியும். ஏன்னா ஐபிஎல்ல நிறைய பேர் அடிச்சிட்டு இருக்கனால நமக்கு பெருசாக தெரியல. பட் இந்த மனுஷன் தனியாக பெருசாக தெரிஞ்சிடும். ஸ்ரேயஸ் ஐயர் 2 மேட்ச்சு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. பட்டு கிடைச்சிருக்கிறது ஏதோ இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா நல்ல ஒரு பிளேயரு, நல்ல ஒரு கேப்டன்சி மெட்டீரியல். மிஸ் பண்ணிடக்கூடாது. T20 கேப்டன் வேறு கொடுத்துருக்காங்க இல்லையா? T20 கேப்டன் மிஸ் பண்ணிடக்கூடாது. வாஷிங்டன் சுந்தர் எதுக்கு எனக்கு புரியல. எதுக்கு இவர் வாஷிங்டன் சுந்தர் ஸ்குவாடில் வச்சுருக்காங்கன்னு எனக்கு இப்பயும் புரியல. நம்ம தமிழ்நாடு ஆளாகவே இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அன்வான்ட் தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஒரு ஸ்பின்னர்ன்றதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஸ்பின் பவுலிங்கை கொடுக்கறது கிடையாது. எவ்வளோ ஓவர் கொடுத்துருக்காரு அவருக்கு வாஷிங்டன் சுந்தருக்கு? 7 ஓவர். ஆல்ரவுண்டர் மாதிரி ஆட வச்சுட்ருக்காங்க. ஏதாவது ஒரு மேட்ச் அடிப்பார். எனக்கு வாஷிங்டன் சுந்தர் இருக்குது எனக்கு அன்வான்ட் தான் தோணுது அந்த ஸ்குவாடில். வேறு எதனா ஒரு நல்ல ஒரு நல்ல பிளேயர் எடுத்து போட்டோம்னா, ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர், எனி ஒரு குவாலிட்டியான பவுலர், ஒரு குவாலிட்டியான பேட்டர் ஆடி இருக்கலாம். கேஎல் ராகுல் டக்குங்க. சரி விடுங்க, போன மேட்ச் ஆச்சாரு, இந்த மேட்ச் அடிக்கலாம். நம்ம இவரை பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே இவரை பார்க்கும்போது மட்டும் என்ன வரும்னா 2023 வேர்ல்டு கப் அந்த நாக்கு மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஆல்மோஸ்ட் அண்ணன் வந்து படுத்து தடவி ஆடி அன்னைக்கு அது வேணாம், விட்டுருங்க. அந்த கதையை எனக்கு வேணாம். இந்த மேட்ச் டக்கு, அந்த மேட்ச் ஆடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாம்
பவுலர்ஸ் இதை வந்து பெருசாக நம்ம எடுத்துக்கூட இன்னைக்கு வந்து பிரின்ஸ் யாதவ் நல்ல ஒரு 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 குட் நியூஸ் என்னன்னா பிரின்ஸ் யாதவ் ஆடிருக்கான். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க டீமோட பவுலிங் பார்த்தா அல்லா கசாஃப்னர் வந்து என்னன்னா எதுக்கு பவர் பிளேலேயே போட்டு ஒரு 4 ஓவர் 3 ஓவர் கிட்ட கொடுத்து அங்கேயே அவங்க கேமை விடுற மாதிரி அவங்களே ஸ்பின் கொடுத்து அந்த ஸ்பின் டேர்னாக அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில பால் ஆகுது. பட் பவர் பிளேல வேஸ்ட் இல்லை. ஒரு அந்த பிச்சு யாருக்கான பிச்சு ஸ்பின் ட்ராக்காக ஒரு பீரியட்ல இருந்தது. இப்போ வந்து ஒரு மீடியம் ஃபேஸான ஒரு பிச் ஆயிடுச்சு. பவர் பிளேல தான் இனிஷியலாக ஒரு 2-3 விக்கெட்டை தான் அங்கே தான் பிடிக்க முடியும் இந்தியா டீம். நின்ட்டானுங்கன்னா எங்கே போகிறது, போயிடுச்சு, அவ்வளோதான். ஷகிரி ஏங்க ஷகிரி ஓவரெல்லாம் போடுறாரா எப்பா? ஓ மை காட், ஓ மை காட், ஷகிரி ஓவர் போடுறாரா? எதுக்கு? ஏன் உங்களுக்கு பேட்டிங்கே ஆட வராது? இல்லை பவுலிங் போட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஏன்டா பவுலிங் போட்டுக்கிறீங்க? டேய், பேட்டிங் இருக்கிற கேப்டன்சியும் பேட்டிங் பாருங்கடா. பவுலிங் போடுறா குர்பாஸ் த பாஸ். லாஸ்ட் மேட்ச் வந்து 100 அச்சா போல. நல்ல ஒரு பிளேயரு. பட் நல்ல ஸ்கோர். இது 40 ரன் ஆச்சு இந்தியாவுக்கு எதிராக. ஒரு மேட்ச் 100. பட் ஐபிஎல் ஆட வைக்கல, அது சின்ன வருத்தம். பட் ஃபியூச்சர் ஆஃப் ஆப்கானிஸ்தான் ஆகலாம். இப்ராஹிம் ஜார்டான் நல்ல பிளேயரு. அவங்க ஒன்றுமே சொல்ல முடியாது. பேட்ஸ்மேன் எல்லாம் கொஞ்சம் புது பிளேயர்ஸாக வந்து இறக்கி விட்ருக்காங்க இந்த ஸ்குவாடில். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் அவங்க டீமில் கிடையாது. ஃபசுல் பரக்கி கிடையாது இல்லையா? ஒரு நல்ல ஒரு சீன் பவுலர் கிடையாது அவங்க டீமில். இவரு ட்ராப் பண்ணிட்டாங்க, அஸ்மத்துல்லா ஒமர்ஸை. நல்ல ஒரு இந்த பிச்சுக்கு ஒரு நல்ல ஒரு இது வந்திருக்கும், அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. ரஹ்மத் ஷா, எனக்கு இப்போவும் சொல்கிறேன், ரஹ்மத் ஷா வந்து ஆப்கானிஸ்தான் டீமில் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு மேட்ச் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, எந்த மேட்ச் தெரியுமா? நம்ம சேப்பாக்கில் நடந்தது பாகிஸ்தான் கூட. சூப்பரான பேட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பேட்டிங். அப்போதுலேருந்து அவர் ஒரு பால் பார்த்து 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 ஆடுவாப்புல. ரஹ்மத் ஷா அந்த டீமில் சூப்பரான பிளேயர் ரஹ்மத் ஷா மட்டும்தான். எனக்கு என்னோட ஃபேவரட் ரஹ்மத் ஷா, அவ்வளோதான். என்னோட ஒஸ்ட்டு பிளேயரு அந்த டீமில் ஷகிரி. ஒஸ்ட்டு எதுக்கு அவன் டீமில் இருக்கானே எனக்கு தெரில. கேப்டன்றதுனால இருக்கானு தெரில. கேவலமாக ஆடுவான். ரஷீத் கான் அவ்வளோதான். இது ஒன் சைடு. இது வந்து ஏதோ வந்து பெருசாக நம்ம ஸ்கோர் கார்டெலாம் வந்து ஐயோ இப்படிலாம் ஏதோ எடுத்துகிட்டு போட்டுருக்க முடியாது. அவ்வளோதான் அது. ஏன்னா வந்து அது முடிஞ்சு போச்சு. இந்த டீமே வந்து ஒரு 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 நல்ல டீமு, நல்ல வளர்ந்து வர டீமு. ஆனால் இங்கே வந்து இப்படி ஆகுது, அவ்வளோதான். பட் ஃபியூச்சர் ஆஃப் கிரிக்கெட்டில் இது ஒரு ஆப்கானிஸ்தான் ஒரு ஏதாவது ஒரு 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 இம்பேக்ட் கொடுக்கும், அது நமக்கு தெரியும் கண்டிப்பாக. அந்த டீம் வந்து அவ்வளோ புஷ் பண்ணுறாங்க பிளேயர்ஸை. ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் மேட்ச் எங்கே? சேப்பாக்கில். டிக்கெட் எடுத்துருங்க. டிக்கெட்டில் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் ஃப்ரீயாக தான் இருக்குது. டிக்கெட் எடுத்து தயவு செஞ்சு மேட்ச்சை பாருங்கள். தேங்க்யூ.